வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டா பார்க்க போறோம். அதிமுகவில் இன்னொரு பிளவா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3 நாட்களாக செய்திகள் பரவுனுச்சு. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு பக்கம் ஆலோசனை நடக்குது, இபிஎஸ் தலைமையில் ஒரு பக்கம் ஆலோசனை நடக்குது அப்படின்னு நியூஸ் வந்துச்சா. நேற்று 2 பேட்சா சட்டப்பேரவைக்குள்ள எம்எல்ஏக்கள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் 17 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக்கணும் அப்படின்னு சட்டமன்ற செயலர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அடுத்து மதியானம் பார்த்தீங்கன்னா 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்திருந்தாங்க. எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக்கணும். மொத்தம் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்களில் மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் ஆதரவு எஸ்பி வேலுமணிக்கு தான் இருக்கு. அவரை தான் எம்எல்ஏக்களுடைய தலைவராக்கணும் அப்படின்னு மதியானம் அவங்க சட்டமன்ற செயலரை சந்தித்து மனு கொடுத்துருந்தாங்க. இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதிமுகக்குள்ள 2 கோஷ்டிகள் இப்போ சண்டை போட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. சிவி சண்முகத்துக்கிட்ட தொடர்ந்து நிருபர்கள் இது சம்பந்தமா கேட்கும்போது பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு செய்தியாளரை சந்திச்சிருக்காரு சிவி சண்முகம். அதுல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடைய சப்போர்ட்டோட முதல்வராக நினைச்சாரு. நியூஸ்ல செய்தி வந்துச்சு, நம்ம சேனல்ல கூட அப்டேட் பண்ணியிருந்தோம்ல, திமுகவும் அதிமுகவும் சேர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது கன்ஃபார்ம் தான். திமுகவுடைய சப்போர்ட்டோட எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நினைச்சாரு. எங்களுக்கு ஷாக் ஆயிருச்சு. திமுகவை அழிக்க தான் அதிமுக அப்படிங்கிற கட்சியையே எம்ஜிஆர் உருவாக்கினாரு. அப்படிப்பட்ட திமுகவுடைய சப்போர்ட்டோட முதல்வராகிறதா, இதை அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நாங்களாம் ஷாக் ஆயிட்டோம். அதனால தான் இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சிவி சண்முகம் பேசியிருக்காரு. எந்த கூட்டணியிலையும் நாங்கள் இல்லை அப்படின்னு இப்போ வந்து சிவி சண்முகம் அறிவிச்சிருக்காரு. அதாவது பாஜகவை கலட்டி விட்டாங்க அதிமுக. பழனிசாமி தானே அதிமுக அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை முன்னாடியே எடுத்திருக்காரு. திமுகவுடைய சப்போர்ட்டோட முதல்வராக நினைச்சாரு அப்படின்னா அப்போ பாஜக உள்ள இருந்திருப்பாங்களா? பாஜகவை கலட்டி விட்டுட்டு திமுக சப்போர்ட்டோட முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணியிருக்காரு. திமுகவுடைய சப்போர்ட்டோட எப்படி நீங்க சிஎம் ஆவீங்க அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி எடப்பாடியை ஓரங்கட்டி அவங்க வந்து ஒன்னாயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஒன்னாயிட்டு நாங்கள் தான் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு பெரிய செட்பேக் தான் இது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அண்ணாமலைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்சை மீறி நயினாருடைய பேச்சை கேட்டு பாஜக மேலிடம் அதிமுகவோட கூட்டணிக்கு போனாங்க. சரி, கூட்டணிக்கு போனது தான் போனீங்க, தொகுதி பங்கீட ஸ்ட்ராங்காக நடத்துங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அதையும் கேட்கல. 27 தொகுதிகள் தான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. சரி, 27 ஒதுக்கியிருக்கீங்க, பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னார். அதையும் கேட்கல. ரொம்ப வீக்கான தொகுதிகள் பிஜேபிக்கு கேட்டு வாங்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபிக்கு இந்த தேர்தல் முடிவில் ஓட் ஷேரு 12%லேருந்து 3% ட்ராப் ஆகிருக்கு. அப்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாஜகவுக்கு அதிமுகவோடு இருந்த கூட்டணி காரணமாக அவங்க வந்து பலவீனம் தான் அடைஞ்சிருக்காங்க. இதை அண்ணாமலை படித்து சொல்லியும் யாரும் கேட்கல. இப்போது கண் கூட அனுபவிச்சிருக்காங்க பாஜக மேலிடம் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள். அண்ணாமலைக்கு இது சக்ஸஸ் தான். இனி பாஜக மேலிடம் அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளோட கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடையே எடுக்க மாட்டாங்கல்ல இனிமே. அந்த வகையில் அண்ணாமலைக்கு இது வெற்றி தான். அதிமுக எப்படி கலட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? திமுக சப்போர்ட்டோட சிஎம் ஆக முயற்சி பண்ணியிருக்காரு இபிஎஸ். இப்போ சிவி சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறோம், யாரோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டிவிகேவுக்கு ஆதரவு 30 எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சிவி சண்முகம் அறிவிச்சிருக்காரு. 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செல்லுபடியாகும். அந்த வகையில் சிவி சண்முகம் அணிக்கு இன்னும் 2 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் தேவை. மொத்தம் 47ல் 30 சிவி சண்முகம் டீமில் இருக்காங்க, இபிஎஸ் டீமில் 17 இருக்காங்க. 3ல் 2 பங்கு அப்படின்னா 32 அப்படிங்கிறது டச் பண்ணணும். 2 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டு சிவி சண்முகம் டீமுக்கு தேவை. அவங்களும் கூடிய விரைவாக வந்துடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒருத்தருந்து பார்க்கலாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பர்த்டே, பிறந்த நாள். இபிஎஸ்ஸை நேரடியாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஒன்று கூடி ப்ரெஸ் மீட்டை வச்சு எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுற முடிவு எடுத்துட்டாங்க. அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரே தவிர அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தலை. அண்ணே கொஞ்சம் ஓவர் குசுமுனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சிரிச்சுக்கிட்டே பதிவுகள் போடுறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஆக மொத்தம் விசிகா, கம்யூனிஸ்ட்டு இவங்களாம் டிவிக்கு ஆட்சி அமைய நம்ம தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம்,
நம்ம சொல்கிறதான் நடக்கும், நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம், ஆட்சியை கவிழ்த்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட விசிகா கம்யூனிஸ்டெலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செக்கு, அதிமுகவுடைய 30 எம்எல்ஏக்கள் டிவிகே ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. அப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுல எந்த சிக்கலும் டிவிகேவுக்கு இருக்காது அப்படின்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.